நெக்ஸ்ட் ஸ்லைட் என்ன இருக்குன்னா ரிப்பீட்டேஷன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிப்பீட் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ரிப்பீட்டேஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். Python allows us to repeat the given string using repetition operator, which is denoted by multiplication symbol. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து யூஸ்ட் ஃபார் திஸ் ஒன். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம்? ஸோ string 1 வந்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். string 1 is equal to hello and string 2 இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் லைனில் வந்து string 1 multiplied by 2. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ட்வைஸ் இது வந்து மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து ஒரு கோடை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எந்த ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கோட் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரிப்பீட்டேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளைட் பை 5 திருப்பி ஹலோ ஹலோன்னு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. So str1 still remains the same using the repetition operator. ஓகேங்களா? ஸோ ஈவன் ஆஃப்டர் டூயிங் ஆல் திஸ் இது வந்து ரீப்ளேஸ் ஆகாது. str1 வந்து ஹெலோவாக தான் இருக்கும். இது வந்து இப்போ வந்து 5 ஹெலோஸாக மாற போகிறது இல்லை. அவுட்புட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து 5 ஹெலோஸாக பிரிண்ட் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் படித்தோம் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். கரெக்டா? ஸோ இதனால வந்து ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். ஸோ அதனால வந்து இது வந்து ரீப்ளேஸ் ஆக போகிறது இல்லை. இந்த ஹலோ வந்து ஹலோன்னு ரீப்ளேஸ் ஆக போகிறது இல்லை. அதுதான் வந்து இந்த லாஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அது வந்து என்னன்னா ஒன்று வந்து இன்னொன்று வந்து நாட் இன். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை. This says, as the keyword says, the in operator takes two strings and return true if the first string appears as a substring in the second string, otherwise it returns false. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்குறோன்னா let's take an example. ஒன்று clear புரிய போது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா string 1 is equal to hello world and w in string 1 true. ஸோ என்ன ஆக போகுதுன்னா it's gonna print the output, so it's true on the output. Okay, so don't get confused. So true on the output. So number word la str1 la w இருந்துச்சுனா then it's gonna print true. w இல்லனா it's gonna print false. So obviously string 1 str1 la வந்து மைன்னு ஒரு வார்த்தை இருக்கா, மைன்னு எங்கேயாவது இருக்கா இல்ல. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வந்து இதோட ஆப்போசிட் தான் வந்து நாட் இன். சப்போஸ் வந்து மை நாட் இன் str1னா ட்ரூ பிரிண்ட் ஆகும். சப்போஸ் வந்து h நாட் இன் str1னா ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து அவுட்புட். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த மெம்பர்ஷிப். இந்த ஒரு சர்டெயின் ஸ்ட்ரிங்கில் வந்து சப்ஸ்ட்ரிங் அப்பியர் ஆகியிருக்கா இல்லையான்னு பார்க்கும். ஸோ வந்து இந்த str1ல w அப்பியர் ஆகியிருக்கான்னு பார்க்கும். அப்பியர் ஆகிருந்துச்சுன்னா ட்ரூ, அப்பியர் ஆகலைன்னா ஃபால்ஸ். ஸோ அதோட ஆப்போசிட் வந்து நாட் இன். சப்போஸ் வந்து இந்த str1ல மை வந்து அப்பியர் ஆகலைன்னா ட்ரூ, ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம்.